நன்றி. நினைக்கிறேன். மாதிரி ஒரு கிராமத்துல 7 சப்தகன்னிகளும் ஒரு சூனியக்கார பேயும் வந்து காட்டுக்குள்ள இருந்துட்டு அந்த காட்டுக்குள்ள போறவங்க எல்லாரையும் திருப்பி வராம இறந்து போறாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள அவங்க 4 பேர் டிராவல் பண்ணி அந்த ஊர்க்கார சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அவங்க திரும்பி வராங்களா இல்லையான்றதுதான் இங்க கதை. என்ன நம்மளுக்கு ரைட் ஆஃப் ஆயிப்போச்சு. என்னுடைய பேர் சொன்னா தெரியல, கட் ஆயிடுச்சு. 4 பேரும் அந்த 5 பேருக்கு என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். பட் அது எப்படி நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட கான்செப்டே. அதுதான் உங்களுக்கு அந்த படத்தோட கடைசி வரைக்குமே பயங்கர பீதியை கிளப்பி எல்லாருமே வந்துட்டு நம்மள அந்த சீட் எட்ஜில் உட்கார வைக்கிற அந்த சர்ப்ரைசிங்கா அந்த த்ரில்லிங் மூமெண்ட் அதுதான் கொடுத்துருக்கு. மற்ற படங்கள் கொடுக்காது அந்த பயம். இந்த படத்துல என்னெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த புதுசா இந்த மாதிரி வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்றத இந்த கேமரா வியூல பாக்குறதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து. சம்டைம்ஸ் அது வந்து அவங்க நடந்து போறப்பெல்லாம் ஒரு மாதிரி நம்மளுக்கே தலை சுத்துற மாதிரிலாம். இந்த 15 to 30 இந்த 45 மினிட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து பயங்கர சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதுல வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மியூசிக் கிடையாது. ஸோ மியூசிக்ன்றது வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு ஆசமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா பேய் படத்துல எந்த அளவுக்கு வந்து இந்த நார்மல் ஹாரர் டெம்ப்ளேட் எவ்வளவு முக்கியமோ அதோட முக்கியம் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சவுண்ட்லாம் கேட்கும். அந்த முணுமுணுப்பாங்க, அந்த மந்திரம் ஓதுவாங்க. இந்த மந்திரம் யாருக்காகவே யாரும் மந்திரம் ஓதுவாங்க. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், அவங்க நார்மலா இருக்கிறது முக்கியமா ரிஷியா வர இருக்கட்டும். அவர் வந்துட்டு இந்த ஹிந்தி கலந்த தமிழ் பேசுறது ரொம்பவே ஆசமா இருந்தது. அவரோட அந்த டயலாக் தான் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஜெனியா வரவங்க அவங்களுமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா சண்முகம், அங்கிதாவா வரவங்க அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட், அவங்களுமே பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மெல்வினா அவர் தான் மெயின் ஹீரோ. அவரோட கேரக்டருமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சார்கஸ்டிக்காக ஆரம்பிச்சு ரொம்ப திமிரா இருந்து கடைசியில் வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு அந்த சின்ன பொண்ணா வரவங்க அவங்களுமே பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த 5 கேரக்டர்ஸ் தான் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கும் வேணும்னா தயவு செய்து மர்மர் படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதோட பெட்டரா கொடுக்கும். தைரியமா நம்பி போங்க.